ஹலோ எவ்ரிவான், இப்போ என்கிட்ட 2 பவுடர் இருக்குது. ஒன்று ஷீல்ஸோட ப்ரொஃபஷ்னல் அக்ரலிக் பவுடர், இன்னொன்று QI பெஸ்ட் அப்படிங்கிற ஆன்லைனில் வாங்கின பவுடர். மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப பிகினிங்கில் ஒன்றுமே தெரியாத டைமில் வாங்கினேன். பட் ஷீல்ஸ் நான் டேரெக்டாக ஷாப்பில் போய் தான் வாங்கினேன். அதுவும் ப்ரொஃபஷ்னல் ஷாப்பு, காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ அந்த பவுடரை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக வாங்கணும் அப்படின்னா, பாட்டிலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணக்கூடாது. 2 பவுடருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது பார்த்திங்கன்னா ஒரு கோலமாவு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பவுடர் கோலமாவு. இதுவே மழையில் நனைஞ்ச ஒரு கோலமாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பை பண்ணக்கூடாது. மேபி அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அப்படி இல்லைனா ஒன் டே ஃபுல்லாக அவங்க ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகியிருக்கும். இப்போ அதில் எடுக்கிற எப்படி விழுகுது பார்த்தீங்களா, கட்டி கட்டியாக அந்த மாதிரி விழக்கூடாது. அப்படி எடுக்கும்போது அப்படியே பவுடர் ஃபார்மில் அப்படியே கீழே விழணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இஃப் இன் கேஸ் நீங்கள் பவுடர் ஃபார்மில் இல்லாமல் கட்டி கட்டியாக பவுடர் வாங்கினீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு கூட யூஸ் ஆகாது, அது வேஸ்ட்டு. பை த வே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குகிறோங்கிறத விட பிகினிங் ஸ்டேஜில் அந்த பவுடர் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குறது மஸ்ட்டு. ஷீல்ஸ் பிராண்ட் எப்போவுமே பெஸ்ட்டு தான். ப்ரைஸாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. 500 அப்படியே வேஸ்ட் ஆகிடும்.